வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு வழியாக விஜயின் மாநாடு நடைபெறுவதற்கான களங்கள் எடுத்து வைக்கப்பட்டுவிட்டது. விஜய் கட்சியின் மாநாடு நடைபெறுமா நடைபெறாதா என்கின்ற விடயங்களை குறித்து பல விவாதங்கள் நடைபெற்றன. செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த மாநாடு நடைபெறுவதற்கான சூழல் ஏற்படாத காரணத்தினால் இந்த மாநாடு நவம்பர் மாதம் நடைபெறலாம் அல்லது ஜனவரி மாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அமையலாம் என்கின்ற கருத்துகள் தான் பதிவாகி கொண்டு இருந்தன. ஆனால் தற்பொழுது அக்டோபர் மாதமே மாநாட்டை நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் விஜய் அவர்கள் எடுத்து அதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். அதன் அடிப்படையில் அவருடைய கட்சி தொண்டர்கள் மிக வேகமாக செயல்பட ஆரம்பித்தார்கள். பல இடங்களில் சுவர்களில் அந்த கட்சியை மையப்படுத்திய விளம்பரங்களை பார்க்க முடிந்தது. தற்பொழுது அந்த மாநாடு நடைபெறுவதற்கான கால்கோள் விழா நடைபெற்றிருக்கிறது. சூலாயுதத்தை கால்கோளாக நட்டு அந்த மாநாட்டிற்கான ஒரு அடிக்கல் நாட்டு விழாவை வைத்திருக்கிறார்கள். இது எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்க, விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை கூட ஒரு எதிர்பார்ப்பை தான் உருவாக்கி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். விஜய், நான் உங்களை நண்பர்களே என்று அழைப்பதை விட தோழர்களே என்று அழைப்பதில் தான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று முதல் வாசகத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் நீங்களும் என்னை நினைத்து கொண்டிருப்பீர்கள், நானும் உங்களை நினைத்து கொண்டிருப்பேன் என்பது நீங்கள் அறிந்த ஒன்றுதான். நாம் எதற்காக அரசியலுக்குள் நுழைந்திருக்கிறோம் என்றால், இன்று மக்களுக்கு தேவையான சமுதாய கட்டமைப்புகள் இன்று கட்டியமைக்கப்படவில்லை. அதை மீண்டும் உருவாக்க வேண்டிய ஒரு களத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். அதற்கான முயற்சிகளை நாம் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றோம். அதற்கு நாம் இப்பொழுது இந்த கால்கோள் விழா அதற்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. மாநாட்டை குறித்து நீங்களே புரிந்து கொள்வீர்கள். நம்மளுடைய செயல்பாடுகளை குறித்த விடயங்களை மையப்படுத்தியது இவைகளை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்று அவர் குறிப்பிட்டு அந்த அறிக்கையை அவர் அதுக்கு அறிக்கை அல்லது கடிதம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் நான் உங்களுக்கு முதல் அனுப்பக்கூடிய கடிதம் என்று கூட விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு தேடலை உருவாக்கி இருக்கிறது என்பதை விட, இது ஒரு மக்கள் மத்தியிலே, அந்த அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்பதை விட, அவர்களை ஆற்றல் மிகு செயல்பாடுகளில் கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை அது எடுத்திருக்கிறது. இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலர் வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். அந்த வெளியேறி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எதன் தாக்கத்தினால் வெளியேறுகிறார்கள் என்கின்ற பொழுது, விஜயை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் வெளிவரத் தொடங்கியிருக்கிறது. விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருச்சி என்று நாம் தமிழர் இயக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த பல அந்த பொறுப்பாளர்கள் இப்பொழுது கூண்டோடு வெளியேறக்கூடிய நிலைமைகளை பார்க்க முடிகின்றது. இன்னொரு கருத்தும் பதிவிடுகின்றார்கள். காளியம்மா அவர்கள் தனியாக ஒரு கட்சியை தொடங்கி அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு அவர் தீவிரம் காட்ட தொடங்கி இருக்கிறார் என்கின்ற செய்தியும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல நெருக்கடிகள் நாம் தமிழர் இயக்கத்தின் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில்தான் விஜயுடைய மாநாட்டை மையப்படுத்தி பல செய்திகளும் வெளிவர ஆரம்பித்து கொண்டு இருக்கின்றன. இன்னும் மதுரை போன்ற இடங்களில் நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கண்டித்து விஜய் கட்சியின் தொண்டர்கள் ஒட்டியிருந்த அந்த சுவரொட்டிகள் ஒரு பரபரப்பை உருவாக்குவதாக அமைந்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. எங்களுக்கு தெரியும், எங்கள் தலைவரை குறித்து பேசுவதற்கு உனக்கென்ன தகுதி இருக்கிறது என்கின்ற துணியிலே கேள்விகளை எழுப்பி விஜயின் கட்சி தொண்டர்கள் நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு வைத்த கேள்விகள், அவர்கள் இருவருக்குள்ளும், அந்த இரு கட்சி தொண்டர்களுக்கு மத்தியிலுமே ஒரு நெருக்கத்தை உருவாக்காத ஒரு சூழலை அது உருவாக்கிவிட்டது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. இந்த சூழலில் நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து விலகி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் விஜய் கட்சியை மையப்படுத்திய ஒரு நிலைப்பாட்டை எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி நாம் தமிழர் இயக்கத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கிறது என்பதும் இங்கு புறந்தள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. தொடர்ச்சியாகவே பலர் வைக்கக்கூடிய விமர்சனம், நாம் தமிழர் இயக்கத்தில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீதுதான் பலர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். இதற்கு சாட்டை துரைமுருகன் கூட தன்னுடைய வலையொலியில் ஒரு
பதிவை வெளியிட்டிருக்கிறார். நான் சொல்லிதான் கட்சியிலிருந்து பலரை நீக்குகிறார் சீமான் அவர்கள் என்கின்ற வாதம் பொய் என்ற கருத்தை குறிப்பிடுகின்றார். ஆனால் வெளியேறியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து வேறு விதமாக இருக்கிறது. சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு சீமான் அவர்களுடைய வாழ்வியலை மையப்படுத்திய விடயங்கள், அவருடைய தனிப்பட்ட குடும்பம் சார்ந்த விடயங்கள், இவை அனைத்துமே தெரியும். எனவே அந்த தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னை விட்டு வெளியே சென்று விட்டால் தன்னை குறித்த பல செய்திகளை அவர் வெளியே சொல்வதற்கான ஒரு களம் அமையலாம். அப்படி ஒரு களம் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சாட்டை துரைமுருகன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சீமான் அவர்கள் காலம் கடத்தி கொண்டு இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியும் வருகின்றது. அதுபோல சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் எழுப்பியிருந்த சில கோரிக்கைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு சீமான் அவர்கள் மாதம் 50,000 ரூபாய் கொடுப்பதாக ஒத்துக்கொண்டு அதற்கான பஞ்சாயத்தை பேசி தீர்த்ததில் சாட்டை துரைமுருகனுக்கு முதலிடம் இருந்தது என்கின்ற சர்ச்சைகள் அப்பொழுதே பரவலாக பேசப்பட்டது. எனவே தற்பொழுது சாட்டை துரைமுருகனை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கிறது என்பதும், கட்சியின் தலைமையாக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் மற்ற கட்சி நிர்வாகிகள் சொல்லக்கூடிய எந்த கருத்துக்களையும் ஏற்பதற்கான மனநிலை அற்றவராக, தான் என்ன குறிப்பிடுகின்றனோ அது நிறைவேற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். எனவே இவரோடு நாங்கள் எப்படி தொடர்வது என்கின்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் நிர்வாகிகள். அப்படி என்றால் ஒரு ஜனநாயகம் இல்லாத கட்சியாக அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு செயல்பாடுகளை மையப்படுத்திய கட்சியாக இந்த கட்சி இருக்கிறது என்பதாக அவருடைய அந்த வெளியேறியவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். அதுபோல ஈழ பிரச்சனைகளை மையப்படுத்தி நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் களத்தில் நிற்பதாக எல்லோரும் சொல்லிக் கொள்கிறார்கள். நாம் தமிழர் இயக்கத்தின் சீமான் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இட்டிருக்கக்கூடிய கட்டளை திமுகவை எதிர்த்து நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் என்று. எனவேதான் இவர் திமுக பிரச்சாரத்தையும் கருணாநிதி அவர்களை மையப்படுத்திய பிரச்சாரத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு அதனை முன்னிலைப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு விடயத்தில் அவர் மக்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுகிறாரா அல்லது அதனை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைக்கிறாரா என்கின்ற கேள்விகளை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று விலகிய கட்சி நிர்வாகிகள் சொல்கின்ற பொழுது சீமான் அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு களத்திலே இருக்கிறார். அப்படி பதில் சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் 5 கோடி ரூபாய் கட்சி நிதியை திரட்டி கிருஷ்ணகிரி அந்த ஒருங்கிணைப்பாளர் தனக்கு எடுத்துக்கொண்டு விட்டார். அதை நான் எப்படி வெளியே சொல்வது? அது என்னுடைய கட்சி விவகாரம், அது மக்கள் விவகாரமா? அதை நான் எப்படி வெளியே சொல்வது என்று செய்தியாளர்களிடம் சொல்கின்றார். ஆனால் செய்தியாளர்களை பொறுத்தமட்டில் ஒரு கட்சி என்பது மக்களுக்காக உழைக்க வரக்கூடிய கட்சி தான். மக்கள் அந்த கட்சியின் உள்ளமைப்புகளையும் வெளி செயல்பாடுகளையும் தான் பார்க்கிறார்கள். இந்த கட்சிக்குள் நடப்பது என்னுடைய வீட்டு பிரச்சனை, நீ ஏன் தலையிடுவாய் என்று சொன்னால் உங்களுக்கு நாங்கள் ஏன் வாக்களிப்பது என்று மக்கள் கேட்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்ற கேள்வியை பத்திரிகையாளர்கள் எழுப்புகிறார்கள். ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் இயக்கம் ஒரு சறுக்கலை சந்திக்கிறதா அல்லது திட்டமிட்டு குறிவைக்க பார்க்கிறதா என்கின்ற விடயங்கள் ஒருபுறம் கேள்விகளாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் தமிழர் இயக்கத்தில் விஜய் கட்சிக்கு நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் திரும்பி இருக்கக்கூடிய விடயமும் சற்று யோசிக்க வைக்கிறது. இதை நாம் தமிழர் இயக்கத்தின் தலைமைகள் தான் யோசிக்க வேண்டும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். நன்றியுடன் இன்பா.